இன்று இரவு இந்த வீடியோவை பார்க்க வந்தது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த தருணத்தில் உன் கண்கள் இந்த வார்த்தைகளை பார்க்கிறது என்றால் பிரபஞ்சம் உன்னை அழைத்திருக்கிறது. ஆம், உன்னிடம் பேச வேண்டும் என்று அது முடிவு செய்திருக்கிறது. ஏனெனில் நீ பல நாட்களாக சுமந்து கொண்டிருந்த வலி, யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் அழுத நிரவுகள், எல்லோரிடமும் சிரித்துக்கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் உடைந்து கிடந்த அந்த உணர்வு, இவை அனைத்தையும் பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருந்தது. இப்போது அது உன்னிடம் சொல்ல வருகிறது. போதும், இனி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நாளை காலை எழுந்திருக்கும் போது நீ இதே மனிதராக இருக்க மாட்டாய். உன் மனதில் ஒரு புதிய ஒளி பிறக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை உதிக்கும். உன்னை தேடி நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக கேள். ஏனெனில் இந்த வார்த்தைகளில் உனக்கான பதில் இருக்கிறது. நீ இத்தனை நாளாக காத்திருந்த ஒரு அறிகுறி இருக்கிறது. இப்போது கண்களை ஒரு நிமிடம் மூடு. உன் இதயத்திடம் கேள், நான் மீண்டும் சந்தோஷமாக வாழ முடியுமா? உன் உள்ளம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆம், முடியும். அதனால்தான் நீ இங்கே இருக்கிறாய். இந்த உலகத்தில் பலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் பிரபஞ்சம் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறது. நீ பேசாமல் இருந்த கண்ணீரின் மொழியையும் அது புரிந்து கொள்கிறது. இன்று அது உன்னிடம் ஒரு வாக்குறுதி தருகிறது. நீ இழந்ததை விட அழகான ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். இந்த வார்த்தை உன் மனதிற்கு வந்திருந்தால் கமெண்டில் இப்போதே ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் என்று எழுதிவிடு. அது ஒரு கமெண்ட் மட்டுமில்லை, அது உன் வாழ்க்கை மாறப்போகும் கதவின் முதல் தட்டல். நம்பிக்கை வைத்த மனிதனை பிரபஞ்சம் ஒருபோதும் கைவிடாது. சில நேரங்களில் காத்திருக்க வைக்கும், சில நேரங்களில் சோதிக்கும், சில நேரங்களில் தனிமையில் அழ வைக்கும். ஆனால் இறுதியில் உன்னை உயர்த்துவதற்காகத்தான். நீ கவனித்திருக்கிறாயா? சில விஷயங்கள் உடைந்த பிறகுதான் அதற்கு பதிலாக இன்னும் அழகான விஷயங்கள் வந்திருக்கின்றன. சில மனிதர்கள் உன்னை விட்டு சென்ற பிறகுதான் உன் உண்மையான மதிப்பு உனக்கே புரிந்தது. சில தோல்விகள் வந்த பிறகுதான் நீ எவ்வளவு வலிமையானவன் என்று அறிந்தாய். இதெல்லாம் தண்டனை இல்லை, இது உன் ஆன்மாவை வலிமையாக்கிய பயணம். பிரபஞ்சம் என்று சொல்கிறது, நீ தயாராகிவிட்டாய். ஆம், நீ இப்போது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்திற்கு தயாராகிவிட்டாய். நாளை காலை எழுந்ததும் சிலரிடமிருந்து நல்ல செய்தி வரும். நீண்ட நாட்களாக நின்று போன விஷயம் நகர ஆரம்பிக்கும். உன் மனதில் இருந்த பயம் மெதுவாக மறையும். நீண்ட நாட்களாக உணராத அமைதி உன் உள்ளத்தில் பிறக்கும். இது மந்திரமில்லை, இது நம்பிக்கையின் சக்தி. நீ உன்னையே நம்ப ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புவது, உன் வாழ்க்கை முடிந்து விடவில்லை, இது ஆரம்பம் மட்டுமே. உன் கதையின் சிறந்த பகுதி இன்னும் வரவில்லை. நீ இழந்த காதல் திரும்ப வரலாம், அல்லது அதைவிட உண்மையான காதல் உன்னை தேடி வரலாம். நீ தேடிய வேலை கிடைக்கலாம், அல்லது நீ கனவு காணாத ஒரு வாய்ப்பு உன் கதவை தட்டலாம். நீ எதிர்பார்த்த பணம் வரலாம், அல்லது பணத்தை விட பெரிய அமைதி உன்னை வந்து சேரலாம். ஏனெனில் பிரபஞ்சம் உனக்கு தரப்போகிறதே சாதாரண வாழ்க்கை இல்லை, உன் உள்ளுக்குள் ஆசைப்பட்ட வாழ்க்கை. நீ ஒரு நாள் கண்ணீர் விட்டபடி சொன்னாய், என்றாவது ஒரு நாள் எல்லாம் சரியாகுமா? இன்று பிரபஞ்சம் பதில் சொல்கிறது, ஆம், மிக விரைவில். இந்த உணர்வு உன் மனதில் இருந்தால் கமெண்டில் ஐ லவ் யூனிவர்ஸ் என்று எழுதிவிடு. உன் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. நீ என்ன பேசுகிறாயோ அதை உன் வாழ்க்கை மெதுவாக உருவாக்க ஆரம்பிக்கும். அதனால் இன்று முதல் என்னால் முடியாது என்று சொல்லாதே, உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லாதே, எனக்கு நல்லது நடக்காது என்று சொல்லாதே. அதற்கு பதிலாக தினமும் சொல்லு, நான் அதிர்ஷ்டசாலி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நல்ல விஷயங்கள் என்னை தேடி வருகிறது, பிரபஞ்சம் என்னுடன் இருக்கிறது. நீ பார்க்கலாம், உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். ஏனெனில் மனிதன் முதலில் மனதில் வெல்ல வேண்டும், பிறகுதான் வாழ்க்கையில் வெல்ல முடியும். இப்போது இந்த தருணத்தில் பிரபஞ்சம் உன் தோளில் கை வைத்து சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். இந்த உலகத்தில் யாரும் இல்லாத மாதிரி தோன்றிய நேரங்களிலும் ஒரு சக்தி உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருந்தது. அதுதான் பிரபஞ்சம். நீ விழுந்த போதும் உயிரோடு இருந்தாய், உடைந்த போதும் மீண்டும் எழுந்தாய், அழுத போதும் இன்னொருவரை சிரிக்க வைத்தாய்.
அது சாதாரண விஷயமில்லை. நீ மிகவும் வலிமையான ஆன்மா. இந்த வீடியோவை இப்போது பார்க்கும் ஒருவர் கடந்த சில மாதங்களாக மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாய். யாரிடமும் பேச மனமில்லை, எதிலும் ஆர்வமில்லை, உள்ளுக்குள் ஒரு வெறுமை. ஆனால் கேள், அந்த இருள் நீண்ட நேரம் நீடிக்காது. ஒவ்வொரு இரவிற்கு பிறகு காலை வரும் போல ஒவ்வொரு வலிக்கும் பிறகு அமைதி வரும். நாளை காலை நீ எழும்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய உணர்வு பிறக்கும். நான் மீண்டும் தொடங்கப் போகிறேன் என்ற உணர்வு. அதுதான் உன் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். இப்போது இந்த வீடியோவை லைக் செய், ஏனெனில் நீ உன் வாழ்க்கைக்கு ஆம் என்று சொல்கிறாய். இந்த வீடியோவை இன்னொருவருடன் பகிர்ந்து கொள், ஏனெனில் யாரோ ஒருவர் இப்போது இந்த வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறார்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய், ஏனெனில் இனி உன் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல் மட்டும் வரப்போகிறது. உன் மனதில் ஒரு ஆசை இருந்தால் இப்போதே கண்களை மூடி அதை நினை. அதை ஏற்கனவே நடந்துவிட்டது போல உணர். அந்த சந்தோஷத்தை உணர், அந்த அமைதியை உணர். பிரபஞ்சம் உணர்வுகளின் மொழியை புரிந்து கொள்கிறது. நீ உண்மையாக நம்பினால் அது உன்னை ஏமாற்றாது. இப்போது நான் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்லப் போகிறேன். உன் வாழ்க்கையில் வரப்போகும் மிகப்பெரிய மாற்றம் நீ முழுமையாக உடைந்து போன பிறகுதான் ஆரம்பமாகும். ஏனெனில் உடைந்த மனதில்தான் புதிய ஒளி நுழைகிறது. அதனால் கடந்த காலத்தை நினைத்து அழாதே. அது உன்னை தயார்படுத்த வந்த பாடம் மட்டுமே. உன்னை விட்டு சென்றவர்கள், உன்னை நிராகரித்தவர்கள், உன்னை சந்தேகித்தவர்கள் ஒரு நாள் உன் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஏனெனில் பிரபஞ்சம் அமைதியாக வேலை செய்கிறது. அது ஒரே இரவில் வாழ்க்கையை மாற்றிவிடும். இந்த தருணத்தில் நீ இந்த வார்த்தைகளை படிக்கும்போது உன் வாழ்க்கையின் ஆற்றல் மாற ஆரம்பித்து விட்டது. இனி நீ தனியாக இல்லை, இனி நீ பலவீனமாக இல்லை, இனி நீ தோல்வி இல்லை. நீ ஒரு புதிய பயணத்தில் இருக்கிறாய். நீண்ட நாட்களாக காத்திருந்த கதவு திறக்கப் போகிறது. நீ வேண்டிக் கொண்ட அதிசயம் நடக்கப் போகிறது. நீ மறந்துவிட்ட சிரிப்பு மீண்டும் உன் முகத்தில் திரும்ப போகிறது. இதனை முழு மனதுடன் நம்பினால் கமெண்டில் "மை லைஃப் இஸ் சேஞ்சிங்" என்று எழுதிவிடு. அதை எழுதும் அந்த நொடியில் உன் மனம் பிரபஞ்சத்துடன் இணைகிறது. நினைவில் வை, நீ யார் என்று உலகம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உன் ஆன்மா அறிந்தால் போதும். நீ அன்புக்குரியவன், நீ முக்கியமானவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது. உன் வருகைக்கு காரணம் இருக்கிறது. உன் கனவுகளுக்கு எதிர்காலம் இருக்கிறது. அதனால் இனிமேல் சிறிய விஷயங்களுக்காக உன்னை நீயே வெறுக்காதே. உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. உன் பயணத்தை அவசரப்படுத்தாதே. ஒவ்வொரு மலரும் ஒரே நேரத்தில் பூக்காது. ஆனால் பூக்கும் போது உலகமே அதை ரசிக்கும். அதேபோல உன் நேரமும் வரப்போகிறது. மிக விரைவில் நீ இந்த இரவை நினைத்து சிரிப்பாய். அந்த நாள் நான் உடைந்திருந்தேன், ஆனால் இன்று நான் வென்றுவிட்டேன் என்று சொல்வாய். அந்த நாள் தொலைவில் இல்லை. பிரபஞ்சம் உன்னிடம் இன்று ஒரு கடைசி வார்த்தை சொல்கிறது. நம்பிக்கை விடாதே. நான் உனக்காக இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்த உனக்கு ஒரு அழகான வாழ்க்கை காத்திருக்கிறது. அமைதி காத்திருக்கிறது. அன்பு காத்திருக்கிறது. வெற்றி காத்திருக்கிறது. நாளை காலை நீ எழும்போது உன் வாழ்க்கை உண்மையிலேயே வேற மாதிரி இருக்கும். ஏனெனில் இன்று இரவு பிரபஞ்சம் உன்னை ஆசீர்வதித்து விட்டது.